குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ஏற்பட்ட முறுகலை அடுத்து அவரது தேர்தல் பிரசார நிதியாளராக செயற்பட்ட எலன் மஸ்க் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் வாகனத்துறையில் கோடீஸ்வரரான மஸ்க் டிரம்பின் பிக் பியூட்டிஃபுல் பில் வரி யோசனைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார். அத்துடன் இந்த யோசனை அமெரிக்காவை திவாலாக்கும் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி என்பதற்கு பதிலாக அமெரிக்காவில் புதிய கட்சி ஒன்று அவசியம் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். இந்த கருத்துக்கு மத்தியிலேயே அவர் தற்போது புதிய கட்சி தொடர்பிலான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க கட்சி என்ற பெயரில் இந்த புதிய அரசியல் கட்சியை உருவாக்கியுள்ளதாக அவர் தற்போது அறிவித்துள்ளார். இன்று உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு திருப்பித் தர அமெரிக்க கட்சி உருவாக்கப்பட்டது என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். டெஸ்லா கார் நிறுவனம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் செயற்கைக்கோள் நிறுவனம் மூலம் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக மாறிய மஸ்க் டிரம்பின் தேர்தல் பிரசாரத்துக்காக பல மில்லியன் டாலர்களை செலவிட்டார். அத்துடன் அரசு செலவினங்களை குறைக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் இரண்டாவது பதவிக்காலத்தின் ஆரம்பத்தில் இருந்து அரசாங்க செயல்திறன் துறையை வழிநடத்தினார். எனினும் பிக் பியூட்டிஃபுல் வரி தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் திடீரென முரண்பட்டனர். இந்த நிலையில் மஸ்கின் நிறுவனங்கள் மத்திய அரசிடமிருந்து பெறும் பில்லியன் கணக்கான டாலர் மானியங்களை நிறுத்துவதாக டிரம்ப் அச்சுறுத்தினார். இதேவேளை மஸ்க் டிரம்புடன் மீண்டும் மீண்டும் பகைமை கொண்டிருப்பது 2026 இடைக்கால காங்கிரஸ் தேர்தலின் தங்கள் பெரும்பான்மையை பாதிக்கக்கூடும் என்று குடியரசுக் கட்சியினர் கவலை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.